அந்த ஆணவ படுகொலையில தாவே காலம் ஒருத்த கூட பேசல. சும்மா வீட்டுக்குள்ளேயே நான் உட்காந்துருப்பேன். சிரஞ்சீவி பீக் டைம்ல தான் வந்தாரு. பவன் கல்யாண் யாருப்பா? இப்ப இருக்கிற பவர் ஸ்டார் பவன் கல்யாண் யாரு? 10 வருஷமா பீக்ல இருக்காரு. இப்போ வரைக்கும் படம் பீக்ல வந்துட்டு இருக்கு. இப்ப டெப்டி சிஎம்மா இருந்தும் படம் வந்துட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. அரசியல்னா என்னன்னு 0%. ஒரு அரசியல் அறிவே இல்லை. தைரியம் தான், தெம்பு இருந்தா, திராணி இருந்தா என்னோட 1 மணி நேரம் 1 to 1 வந்து உட்காந்து பேசிடும். சிஎம் வந்து தூங்கி எழுந்திரிச்சா கூட விசிலுக்கு ஓட்டு போடுவாருங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய அரசியல் அறிவிலித்தனம். கேட்டு பாரு, உதயசூரியன் காலை எழுந்திரிச்சது இப்படிதான் கையை தூக்குவான். அப்ப என்ன தமிழ்நாட்டு மக்கள்லாம் சும்மா முட்டாள்கள் நினைச்சிட்டு நான் பேசுறதா பெரிய அரசியல் அறிவு நினைச்சிட்டு பேசுறேன். கட்சி தொண்டன் தான் பாதுகாப்பு. திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது யாருங்க பாதுகாப்பு கொடுத்தா? 10 ஆண்டுகள் எதிர்கட்சியில் இருந்தது திமுக. எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அதே மாதிரி இருந்தது. எதிர்கட்சியில் உட்காந்து 10 ஆண்டுகள் இருந்தாலும் கட்சியை உயிர் போட வீதி தூரம் இறங்கி போராடி ஒரு வீதி தூரம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் மயிலாடுதுறை விக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இல்லை, ஆதவர்ஜுனா நேற்று செய்தியாளர் சந்திப்பு நீங்களும் பார்த்துருப்பாங்க. அவரோட அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காங்கிரஸ் இப்போ தாவேக்காவோட அருமையை புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் தான் சொன்னேன், காமெடி தான். கடையை திறந்து வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுக்குறோம், எல்லாரும் வாங்க. நீங்க எப்ப கட்சி ஆரம்பிச்ச 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் யாராவது ஒரு கட்சி இன்னைக்கு போனானா? முஸ்தபா அதான் இது சாட்டை சொன்ன மாதிரி காமெடியா தான். இந்த முஸ்தபா யாருன்னா ஏற்கனவே வரலான்னு தெரியும். டிடிவியோட போய் நின்றுது. அவரோட ஒரு 10 பேர் இருப்பானா? நானே கேட்குறேன். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீ தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் எந்த கட்சியும் சொல்லலை. அப்படி ஒரு விஷயத்த சொல்லியுமே ஒரு நபர் கூட உங்களை சீண்டலைன்னா நீங்கள் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். எங்கள் அரசியலில் சாதாரணம் இல்லை, மக்களோட கலந்துருக்கணும். மக்களோட அன்றாட விஷயங்களை கலந்துருக்கும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் மாதிரி ஒரு ஆள் வச்சிங்களேன், சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு போய் விஜய் போட்டிட்டா ஜெயிச்சிருவாரா? சாதாரணமாக ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி ஜெயிச்சு வருவார்னு நினைக்கிறீங்க? அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள அத்தனை ஒன்றியங்களில் உள்ள எல்லா கட்சிக்காரன் வீட்டு சுக துக்க நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் போயிருப்பான். அங்கே ஒரு பிரச்சனைனா அங்கே போய் நின்று இருப்பான். எங்கள் சாவுக்கு என் வீட்டு சாவுக்கு வந்திருந்தாரு, என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு, எனக்காக ஸ்டேஷனில் பேசினாரு. இதுதான் மேட்ரு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு நபர் தனிநபரை எடை போட்டு அவர் எந்த கட்சின்னு இடம் போடுவாங்க. சும்மா வீட்டுக்குள்ளேயே நான் உட்காந்துருப்பேன். படம் நடிச்சு முடிச்சிட்டீங்க ஜனநாயகர். படம் நடிச்சு முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மக்களோட வந்தீங்களா? மக்களுக்காக இறங்கி நின்னீங்களா? இப்போ கூட டிஎன்பிஎஸ்சி இஷ்யூவை பற்றி பேசியிருக்கிறேன். அது ட்விட்டு தான் போடுவாரு. எங்கப்பா மைக்க பிடிச்சி பேசுங்க. உலக வரலாற்றுல எடுத்தவரே என்ன சொல்றாருன்னா, 20 மணி நேரத்துக்கு மேல கூட விஜய் நடந்து செல்வதற்கு தயார், காவல்துறை ஒத்துழைக்குமா கேள்வியை கேட்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி நான் தெலுங்கானாவில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் நடந்தாரு. அவங்க அப்பா ஒரு முன்னாள் முதல்வர். அப்ப ராஜசேகர ரெட்டியோட பையனுக்கு அவ்வளவு தூரம் நடந்து போன பிறகுதான் அந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. எடுத்தோன்னு கொடுக்கல. அவர் 2010-11 காலகட்டத்தில் அதனால அவர் ஜெயிக்கல, 19 தான் ஜெயிச்சாரு. சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா சிரஞ்சீவி களத்துல நின்னாரு. ராயலசீமால முதல் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 80 லட்சமோ 50 லட்சம் பேரோ அந்த கூட்டத்தை கூட்டி பெரிய சேதம், உயிர் சேதம் அங்கேயும் ஏற்பட்டது. அவர் அதற்கு பிறகு தேர்தல் காலத்துல வந்தபோது சோபிக்க முடியல. அவங்கெல்லாம் பீக் டைம்ல இருந்து வெளியில வந்து பண்ணாங்க. யாரு? சிரஞ்சீவி பீக் டைம்ல தான் வந்தாரு. பவன் கல்யாண் யாருப்பா? இப்ப இருக்கிற பவர் ஸ்டார் பவன் கல்யாண் யாரு? 10 வருஷமா பீக்ல இருக்காரு. இப்போ வரைக்கும் படம் பீக்ல வந்துட்டு இருக்கு. இப்ப டெப்டி சிஎம்மா இருந்தும் படம் வந்துட்டு இருக்கு. அப்ப பீக்ல இருக்கிறவரு 10 வருஷமா ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வச்ச பிறகுதான் இன்னைக்கு டெப்டி சிஎம். ரைட்டா? அப்ப நான் பீக்ல இருக்கும்போது வரேன், சிரஞ்சீவி பீக்ல இருக்கும்போது தான் வந்தாரு. இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் யாரு? சிரஞ்சீவி. ஆந்திராவில் மறுக்க முடியுமா? இன்னைக்கும் சிரஞ்சீவி படங்கள் எவ்வளவு ஹிட் அடிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருன்னா, காங்கிரஸ்க்கு தாவேக்காக்கும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான் சொல்றாரு. என்ன கொள்கை? நான் கேட்கறது மதசார்பின்மை, சாதிய ஒழிப்பு எல்லாம் ரைட்டு. மதச்சார்பின்மை, திருப்பரங்குன்ற பிரச்சனைல யார் பக்கம் நிக்கிறேன்? ஒண்ணு ரைட்ல நிக்கணும், இல்ல லெப்ட்ல நிக்கணும். தீபம் ஏத்தணும்னு சொல்லணும், இல்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லணும். நான் நடுவுல நிப்பேன்னா? இல்ல நிர்மல்குமார் தான் சொன்னார்ல, இது வரைக்கும் இருந்த வழக்கமே இருக்கட்டும். இது அதை யார் சொல்லணும்? இப்ப நேற்று போய் பெலிக்ஸ் பேசுறேன், நான் விஜய், நான் பேசுறது விஜயோட கருத்து அப்படின்னா, நான் இப்ப தலைவரோட கருத்து நான் சொல்ல முடியும். தலைவர் பேசணும். தலைவர் பேசுற கருத்தை தான் நான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒரு செய்தி தொடர்பாளரை வேலை தர. அவர் பேசுறதாங்க நான் பேசுறதுலாம் சொல்ல முடியாது. அப்ப தலைவர் நீ பேசுனியா?
ஒண்ணு ஏத்தணும்னு சொல்லி இல்லை ஏத்தலன்னு சொல்லு, நடுப்புற நிற்பா நடுப்புறன்னா லாரி வந்து அடிபட்டு தான் போகும். அப்ப அது என்ன நிலைப்பாடு? மதச்சார்பு. அதுதான் சொல்றேன், மதச்சார்பற்ற கோட்பாடு எங்க போய் ஃபெயிலியர். சாதிய இழிவு. அதுக்கு என்ன பண்ணீங்க? கவின் ஆணவ படுகொலை நடந்தது. அந்த ஆணவ படுகொலையில தாவே காலம் ஒருத்தம் கூட பேசல. அதுல என்ன நிலைப்பாடு? நேர்ல போய் பார்த்ததா சொல்றாங்க. யாரு பார்த்தா? அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், சம்பத்குமார் இவங்க எல்லாம் போய் நேர்ல பார்த்தா என்ன கதை? நான் கேட்கறது, ஒரு கட்சி அதிகாரப்பூர்வ அறிக்கை, நீ எல்லாத்துக்குமே ட்விட்டு போடுவீங்க, லெட்டர் பேட்ல அறிக்கை விடுவீங்க. கவின் ஆணவ படுகொலைக்கு உங்களுடைய அறிக்கை என்ன? எங்க சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீங்க ஒழிக்க போட போறீங்க? திருப்பரங்குன்றத்துல எங்க மதச்சார்பின்மையை காக்க போறானீங்க? அப்புறம் என்னையா உனக்கு காங்கிரஸுக்கும் ஆதவர்ஜன்லாம் பேசுறது தகுதி இருக்கா? முதல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன சாபக்கேடுனா, இந்த சில்லறை கூட்டத்தோடு வந்து 70 ஆண்டுகள் அரசியல் பண்ண இயக்கம் இன்னைக்கு பேச வேண்டிய நிலைமை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான ஒரு இழுநிலை. என்னன்னே தெரியல. அரசியல்னா என்னன்னு 0%. ஒரு அரசியல் அறிவே இல்லை. நீங்க கீழே இருக்கிறவன் அதுக்கு மேல, விஜய் கூட இருக்கிற இவனுங்களே இப்படி இருந்தா நம்ம என்ன சொல்றது? அப்ப இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லை. பனையூர் வீட்டை விட்டு நீங்களும் வெளியில வரல. ஆனா மக்கள் உங்களை முதல்வராக்கிடுவாங்கன்னா எப்படி? தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல்ல இப்படி ஒரு சாத்தியம் யாருக்குமே நடந்ததில்லை. நடந்ததாகவும் இருக்க போறதில்லை, நடக்க போறதும் இல்லை. மக்களோடு நிற்கிறவர்களுக்கு தான் மக்கள் என்னைக்குமே அங்கீகாரம் கொடுப்பாங்க. மக்களோடு சிந்திப்பவர்கள், மக்களோட எண்ணங்களை பிரதிபலிப்பவர்களுக்கு தான் இங்க வாக்குகள். அப்ப நான் பாஜக, உங்க படம் ஜனநாயகம், அதை தடுத்து நிறுத்துறது பாஜக. அவர்தான் இன்னொன்னு சொல்றாருல்ல சார் ஆதவர்ஜனா, பராசக்தி ரிலீஸ் ஆயிட்டு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலனாவே நீங்க பாத்துக்கணும் யாரு யாரு கள்ள கூட்டணியில இருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்ப நான் ஆதவர்ஜன் உண்மையா உனக்கு மூளை இருக்கா இல்ல மூளைக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் பகிரங்கமாவே ஏன் தனிநபர் இல்ல, நான் பகிரங்கமா கேட்கிறேன். இதன் மூலம் ஓப்பன் சேலஞ்சா விடுறேன். நீ உண்மையா நீ உனக்கு அரசியல் அறிவு இருந்தா, நான் திமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர், என்னோட 1 மணி நேரம் 1 to 1 வந்து உட்காந்து பேசிடும். வாயில தமிழ் உச்சரிப்பே உனக்கு வரல. நீ யாரு முதல்ல தமிழ்நாட்டுல? லாத்தி மார்ட்டின் என்ன பிசினஸ்? அப்ப இல்லீகல் நம்ம தேர்தல் பத்திரத்துல எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்கேன். நான் கேட்கறது தனிநபர். அப்ப நீங்க என்ன சோசியல் வெல்ஃபேர் செஞ்சிருக்கீங்க? என்ன சமூக செயல்பாடுகள்ல ஆதவர்ஜன் எழுந்திருக்கிறார்? அப்ப எதுவுமே இல்லை. நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால ஆதவர்ஜன் ஒரு அரைவைக்கடை. அவருக்கெல்லாம் அரசியல் அறிவு துளி கூட கிடையாது. நீங்க இவ்வளவு சொல்ற ஆதவர்ஜன் தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, சென்னையில ஒரு தொகுதியில போட்டிட்டு டெபாசிட் வாங்க சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்ச். ஆனா அதுக்கு பிறகு வாயே தரக்கூடாது. நீ டெபாசிட் கூட வாங்கலைன்னா அதுக்கு பிறகு வாயே தரக்கூடாது. அப்ப என்ன தமிழ்நாட்டு மக்கள்லாம் சும்மா முட்டாள்கள் நினைச்சிட்டு தான் பேசுறதா பெரிய அரசியல் அறிவுன்னு நினைச்சிட்டு பேசுறதெல்லாம் இங்க எடுபடாது. நான் என்ன சொல்றேன், மக்கள் எல்லா நிலையிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்திலும் திமுக அறிவித்த திட்டம் இருக்கு. மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், இல்ல மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், எங்க வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தாய்மானவர் திட்டம், அதே மாதிரி ஆதரவற்ற பிள்ளைகள், அதாவது தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு அன்பு கரங்கள் திட்டம், நம்மை காக்கும் 48 மணி நேரத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட்ல இருந்தீங்கன்னா அடிபட்டுனா உடனே 48 மணி நேரத்துக்கான சிகிச்சைக்கு எந்த செலவும் இல்லை. எண்ணற்ற பல திட்டங்கள். நீங்க 20 லட்சம் பேருக்கு லேப்டாப். எடப்பாடி ஆட்சி காலத்தில் 2019 லேப்டாப் கேட்டு போராட்ட மாணவர்களை தடியடி நடத்தி சிறைக்கு கொண்டு போன கட்சி அதிமுக. அப்ப அதை பத்தி பேசுறீங்களா? ஊழலை ஒழிக்க போறோம் ஆதவர்ஜன். செங்கோட்டை யாரு? கன்விக்டர். குப்பன் இப்ப போய் சேர்ந்திருக்க எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ, குடும்பத்தோட கன்விக்டர், ஊழல் வழக்கு கன்விக்டர். ஸோ அது சொத்துக்கு வரம்புக்கு மீறிய சொத்து சம்பாதிச்ச வழக்குல. அப்ப இவங்க எல்லாம் வச்சு, ஆமா குப்பன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இவர்கள்லாம் வச்சுதான் நீங்க வந்து அந்த நாட்டை மாத்த போறீங்களா? ஊழல் கட்சினா ஜெயலலிதா ஊழல் கட்சினா அந்த கட்சியில இருந்து வந்த 2 பேரும் புனிதராயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம மேலே இருந்தானே சார் இடி வழக்கு இருக்கு, செந்தில் வழக்கு இருக்கு. நான் சொல்றேன், நேர நம்ம வழக்கு இருக்கு, செந்தில் பாலாஜி கன்விக்டடா? அதுதான் கேள்வி. இவர்கள் எல்லாம் கன்விக்டட். அதனால நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கிற போது வாச்சாத்தி வன்கொடுமைக்கு யார் சுத்துறதாரு? செங்கோட்டையன் தான். நீங்க வந்து பெண் விடுதலை பத்தி பேசுறீங்களா? பெண்ணியம் பத்தி பேசுறீங்களா? அப்ப என்ன தகுதி இருக்கு? அப்ப முரண்பாட்டின் மொத்த உருவமா இருக்கிறது ஒரு கட்சி. அந்த கட்சியை வச்சுக்கிட்டு நாங்க தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி போட்டுறோம்னா, இப்போ நான் சொல்கிறேன், சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ ஆட்சியில் வந்து பவன் கல்யாணாக இருக்கட்டும், இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், இத்தனை தலைவர்கள் எல்லாம் வீதியாக போய் மக்களை தெருவாக போய் சந்திச்சாங்க. அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கலையா? கட்சி தொண்டன் தான் பாதுகாப்பு. திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது யாருங்க பாதுகாப்பு கொடுத்தா? 10 ஆண்டுகள் எதிர்கட்சியில் இருந்தது திமுக. எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அதே மாதிரி இருந்தது. எதிர்கட்சியில் வரிசையில் உட்காந்து 10 ஆண்டுகள் இருந்தாலும் கட்சியை உயிர் போட வீதி தூரம் இறங்கி போராடியவர், வீதி தூரம் கட்சியை வளர்த்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அதே வழியில ஸ்டாலின் அவர்கள்.
அப்ப நீங்க கட்சி கீழே போய் வேலை செய்யணும். கட்சிக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போகணும். நான் எதுக்கு கட்சிக்காரன் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போக மாட்டேன். பெரிய பெரிய பணக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போவேன். கீர்த்தி சுரேஷ் வீட்டு பொங்கலுக்கு போவேன். கீர்த்தி சுரேஷ் வீட்டுல தலதீபாவளிக்கு போவேன்னா அதெல்லாம் எதுக்கு சார்? தனிப்பட்ட விமர்சனம் இல்லைங்க. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையோட சேர்ந்ததுதான். அதுதான் அப்படிதான் பேசப்படும். தனிப்பட்ட வாழ்க்கைன்னா நீங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பொது வாழ்க்கைக்கு எவனோ ஒருவர் வருகிறானோ முதல்ல அவனிடத்துல இருந்தா எல்லாமும் சொல்லுவோம். நீ சரியா இருக்கியா முதல்ல? உங்க அப்பா அம்மா உன்னோட இருக்காங்களா? உன் குடும்பத்தோட நீ இருக்கியா? அதுக்கப்புறம் தான் நீ மத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசணும். இல்ல அப்படி பார்த்தோம்னா 2014 நம்ம திமுக தலைமை குடும்பத்துல பிரச்சனையே ஏங்க நடக்கும். குடும்ப பிரச்சனைங்கிறது வேறங்க. அதெல்லாம் எதுக்கு நம்ம நான் குடும்ப பிரச்சனைங்க வருது. முதல்ல வீட்டை திருத்து, அப்புறம் நாட்டை திருத்து. அதுதான் இங்க முதல்ல. அண்ணன் தம்பி பங்காளி சண்டைங்கிறதெல்லாம் வேற. அதெல்லாம் இங்க பேசவே இல்லை. முதல்ல எதுவா இருந்தாலும் தன் வீட்டில இருந்து தான் தொடங்கணும். அப்ப அது இல்லை, நான் வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் வருவான் அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சிஎம் வந்து தூங்கி எழுந்திரிச்சா கூட விசிலுக்கு ஓட்டு போடுவாருங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் அறிவிலித்தனம். 70 ஆண்டு கட்சி ரத்தத்துல கலந்துருக்கு. எந்த திமுக காரத்தையும் எழுப்பி நீங்க கேட்டு பாரு, உதயசூரியனை காலை எழுந்திரிச்சது இப்படிதான் கையை தூக்குவான். அப்ப அவன்ல நீங்க வந்து இதை வந்து நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சது இப்படிதான் சொல்லுவாரு சிஎம்ங்கிறதெல்லாம் அவ்வளவு புத்தி கூர்மையற்ற அவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருக்கு. திரும்பவும் தனிநபர் தாக்குதல் இல்ல, எனக்கு தனிநபர் தாக்குதல் இல்லை. இதை விட மோசமாக இன்னைக்கு தாவேக்கா மேடையில பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆதவர்ஜன் நேற்று பேசினது என்னன்னா, இதுதான் கடைசி தடவை அவர் சிஎம்ங்கிற மாதிரி அவரு பேசிட்டு இருக்காரு. அவரு நிறைய பேசியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் உரிமையில பேசியிருக்காரு. நான் சொல்றேன். அப்ப நம்மளும் அதே பண்ண வேண்டாம். நான் பண்ணலன்னு சொல்றேன். ஆனா இது எவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு போவார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. 2026 பிறகு தமிழக அரசியல் இருந்து துடைத்து எறியப்படும் இந்த நபர்கள்லாம். அதனால மக்கள் இங்க வந்து தன்னோடு யார் இருக்கிறார்கள், தனக்கான விஷயங்களை யார் செஞ்சு செய்கிறார்களோ அவர்களோட தான் மக்கள் இருப்பாங்க. கடந்த காலத்து கூட்டணியின் வரலாறு அதில் சொல்லிட்டு இருக்கு. போன தடவை இருந்த கட்சி கூட்டணியை விட இந்த இடம் அதிகமாக இருக்கும். இன்னும் சீட்டு பங்கீடு எப்படி கொடுக்க போறோன்னு தெரியாமல தான் தலைவர் இருப்பாரே தவிர, ஏன்னா மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும், தமிழ் ஆச்சாரிக்கு கொடுக்கணும், கருணாசாமிக்கு கொடுக்கணும், எஸ்டிபிஐக்கு கொடுக்கணும், இன்னும் சில கட்சிகள் பேசி தேமுதிக உள்ள வருமா என்னன்னு தெரியல. அப்ப இந்த கட்சிகளுக்கெல்லாம் கூட்டணி கொடுக்கணும். அப்ப அசுரபலம் ஏற்கனவே இருக்கு. இன்னும் அசுரபலத்தோட கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிற எண்ணத்தோட இருக்கு. வெற்றி பெற பக்கம் தாங்க கட்சிகள் எல்லாம் போவோம். ஒரு கட்சி தோல்வி பெறுதுன்னா அந்த இடத்துல போக மாட்டாங்க. இன்னைக்கு ராமதாஸ் எங்க இருக்காரு? அன்புமணி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்? அப்போ அதெல்லாம் பார்க்கணும். ஓபிஎஸ் உங்களோட இருந்தவர் எங்கே போயிட்டார்? இந்த நிலைமையெல்லாம் பார்க்கணும். கிருஷ்ணசாமி போன தானே உங்களோட இருந்தார், இந்த இடம் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்காம நாங்கள் வந்து ஒரு கூட்டணி வச்சுருக்கோம், இன்றைக்கி எங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்குன்னா, ஸோ அண்ணாமலை இன்னைக்கு கட்சிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு என்ன நிலைப்பாடு? அப்போ அதெல்லாம் முரண்பாட்டின் மொத்த உருவமாக என்டிஏ கூட்டணி தான் இருக்கே தவிர இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க. 2026 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், இங்கே மாநில சுயாட்சி உரிமைகள் காவல்பட வேண்டும். ஸோ அதுக்கு எதிராக இருக்கிற ஒன்றிய பாஜகவோடு துணை போகிற அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கிற அதிமுகவை ஒருபோதும் மக்கள் இருக்க தயாராக இல்லை. பார்க்கலாம் சார் எப்படி தேர்தல் களம் இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.